ஓகே சார். So exercise 5.3 ல fourth question எப்படி solve பண்ணணும்னா xy plus y squared equal to tan x plus y. கரெக்ட்டுங்களா? இப்போ ஓகே டெரிவேட்டிவ் சார். பண்ணும்போது இது என்னது uv மெத்தட். அப்போ என்னது இதுக்கு மட்டும் u dash v plus uv dash இதான் ஃபார்முலா. கரெக்ட்டுங்களா? சார் அப்படி பண்ணும்போது y plus x dy by dx கரெக்டா சார்? வெரி குட் சூப்பர் அது கரெக்ட். y சார் squared அதுக்கப்புறம் பிளஸ் y y ஸ்கொயருக்கு squared வந்து எப்படி பண்ணும்போது y 2y squared 2y dy by dx y squared டெரிவேட்டிவ் 2y dy by dx. ஓகே வெரி குட். சார் அதுக்கப்புறம் tan x தனியா பண்ணிட்டு y தனியா பண்ணலாம் சார். அப்படி பண்ணும்போது பிராக்கெட் கொடுக்கல. ஓகே நீ சொன்னது கரெக்ட். இங்க பிராக்கெட் கொடுத்திருந்தானே வேற ஆன்சர். இது மீனிங் என்னன்னா tan x plus yங்கிற மீனிங் வந்து நம்ம எடுத்துக்கணும். சரிங்க. சப்போஸ் பிராக்கெட் கொடுத்தனா tan of x plus y கொடுத்தனா இதனோட ஆன்சர் வேற, இதனோட ஆன்சர் வேற. அப்ப நீ சொன்ன மாதிரி கரெக்ட் தான். secant squared x plus dy by dx வருது. ஓகேவா? சப்போஸ் இது கொடுத்திருந்தாலும் இது கொடுத்திருந்தாலும் பிரச்சனை. இது என்ன ஆகும்? secant squared x plus y into 1 plus dy by dx வந்துடும். பிராக்கெட் கொடுக்கல. பிராக்கெட் கொடுக்காதனால நம்ம இதை ஆன்சரா வச்சுட்டு போடுறோம். கரெக்ட்டுங்களா? அப்ப நீங்க போட்டது மேக்ஸிமம் கரெக்டா தான் இருக்கும். அப்ப என்னாச்சு dy by dx ஒரு சைடு வச்சுக்கிறீங்க. கரெக்ட்டுங்களா? இந்த y அங்க மூவ் ஆயிடும். அப்போ y அங்க மூவ் ஆச்சுன்னா என்னாச்சு? இந்த y இருக்குதுல நல்லா பாத்தீங்கன்னா இந்த yங்கிற டைம் அங்க மூவ் ஆயிடும். அப்ப என்னாச்சு x into dy by dx plus 2y into dy by dx. இந்த dy by dx டைம் இங்க மூவ் ஆகும். அப்போ மைனஸ் dy by dx ஈக்குவல் டு இங்க ஒரு y இருக்கு பத்தி அது அங்க மூவ் ஆகுது. அப்ப என்ன ஆகும்? secant squared x minus y. கரெக்டாமா? கரெக்டா மிதி? எஸ் சார். இப்போ எல்லாத்துலயும் dy by dx எழுதிக்கிறீங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. dy by dx எழுதுற யார் இருக்கா? x plus 2y minus 1 equal to secant squared x minus y. அப்ப dy by dx equal to secant squared x minus y divided by x plus 2y minus 1. கரெக்டாடா கண்ணு? நீங்க எந்த இடத்துல ஓகே பாருங்க எந்த மிஸ்டேக் பண்ணீங்க? ஏன் y இல்ல மைனஸ் சார். 3 கண்டுபிடிச்சிட்டேன் சார். நான் வந்து y அந்த சைடு சப்ஸ்டியூட் பண்ணல சார். மைனஸ் y அந்த சைடு கொண்டு போல. கொண்டு போகல. ஏன்னா இதுல dy by dx டேம் இல்ல. அதனால அந்த பக்கம் கொண்டு போய் தான் ஆகணும். சரிங்களா? ஓகே சார். வெரி குட். இப்போ ஃபோர்த்தோட ஐடியா தெரிஞ்சுச்சுன்னா ஃபிஃப்த் நீயே போட்டு வர ஹெல்ப்பே பண்ண தேவையில்ல. ஃபிஃப்த் நீ அப்படியே சொல்லி பார்க்கலாம். ஏன்னா நீ போட போட சொன்னீங்கன்னா நாளைக்கு இங்கே மிஸ்டேக் சொல்லிடுவேன். அப்படியே நீ நோட் எழுதுற அப்படியே சொல்லு. ஃபிஃப்த் ஆன்சர் அப்படியே சொல்லி பார்க்கலாம். ஓகே சார். 1 மினிட் அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா போடு. அப்போ நாளை தப்பு இருந்தால் உடனே சொல்ல முடியும். சார். ஃபர்ஸ்ட் வந்து 2x plus x plus y dy by dx. இன்னொரு சொல்லு. 1 y plus x into dy by dx. இதான் போட்டோம். u dash b. எப்படி சார்? u dash b plus u v dash. செக் பண்ணு. இதான் ஆன்சர் ஆகும். ஓகே சார். ஒரு நிமிஷம் பாருங்க. சார் y plus x dy by dx சார். அதான் எழுதிக்கிறேன். கரெக்ட். அடுத்து யாரு? y ஸ்கொயர். y ஸ்கொயரோட டெரிவேட்டிவ் 2y dy by dx. வெரி குட். சூப்பரா போடுறாங்க. 0 சார். ஜீரோவா? சூப்பர். இப்போ என்ன கிடைக்குது? 2x. சார் 2x அந்த சைடு போட்டுட்டு யாராவது y வெரிஃபை பண்ணிக்கலாம். யாராவது போகணும் வெரிஃபை பண்ணிட்டு அப்போ போய்க்கலாம். 2x உம் y உம் சார். அப்போ போய்க்கலாமா? வெரி குட். நீ சொன்னது கரெக்ட். அப்போ சொல்லுங்க. அப்போ x பிளஸ் 2y into dy by dx. சார் ஆன்சர் வந்து -2x - y divided by x plus 2y. அவ்வளோதான் கரெக்ட். சூப்பரா போட்ட பத்தியா? மிஸ்டேக் இருந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். x plus 2y. சரி சூப்பரா போட்டீங்க. இப்போ சிக்ஸ்த் ப்ராப்ளம் சொல்லுங்க பார்க்கலாம். சிக்ஸ்த் ப்ராப்ளம் என்ன ஆகும்? 1 minute.
ஆன்சர் சொல்றேன். நான் கரெக்டா தப்பா நம்ம தெரியும். நீ என்ன எழுதியோ அப்படி சொல்லி பார்க்கலாம். சார் 3x². இது வந்து யூவி மெத்தட், இது யூவி மெத்தட். ரெண்டு டைம் யூவி மெத்தட் பிளஸ். எஸ் சார், அது ஒருக்கா பார்த்து. எஸ் சார், 1 minute சார். நான் பாதியில பண்ணிட்டுங்க. பண்ணிட்டு இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டா முடிப்பாங்க. கம்ப்ளீட் பண்ணிட்டு